வியாபாரத்திற்காக இருக்கும். இன்னும் சிலர்கள் சுற்றுலாவுக்காண்டி பயணிப்பார்கள். இன்னும் சில மக்கள் வெளியிலே சுகபோகங்களை தேடி சுயநலத்திற்காக பயணிக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த தியாகத்தின் உச்சகட்ட பயணம் என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரத் இருக்கிறதே, இது சாதாரண நம்மை போன்ற பயணம் அல்ல. ஏதோ வெளியில செல்லலாம், ஜாலியாக இருக்கலாம், வெளியில சென்று நாம் சுயநலத்தோடு சம்பாதிக்கலாம், 4 மக்களை பார்க்கலாம், சுற்றுலா தலத்திலே சென்று ஜாலியாக இருக்கலாம் போன்ற பயணம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த ஹிஜ்ரத் பயணம் இருக்கிறது, அல்லாஹ்விற்காக வேண்டியும் இந்த சத்திய மார்க்கத்தை அகிலமெங்கும் நிலைநாட்டுவதற்காக வேண்டியும் மனித குல வரலாற்றையே புரட்டிப்பட செய்யப்பட்ட மாபெரும் தியாகத்தின் பயணம் தான் அந்த ஹிஜ்ரத் செய்யக்கூடிய என்று சொல்லக்கூடிய பயணம். அன்றைய காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அவர்கள் ரத்தத்தை சிந்தி சொத்துக்களை தொடர்ந்து அந்த ஹிஜ்ரத்தை பயணத்தை மேற்கொண்டதன் காரணமாக தான் இன்று நாம் எல்லாம் ஒரு கண்ணியமான ஒரு முஸ்லீமாக இன்று நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்று நாம் முஸ்லீமாக நம்முடைய தோளுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் என்று சொல்ற அளவுக்கு நாம் இன்று வளர்ந்திருக்கோம் என்று சொன்னால் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் செய்த மிகப்பெரிய ஒரு தியாக ஹிஜ்ரத் தான் இன்று நாம் எல்லாம் சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கை கழித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், "வமை ஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹி யஜித் ஃபீல் அர்தி மராகம வ கஸீரன் வ ஸஆ." எவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்கின்றாரோ அவர் பூமியில் ஏராளமான புகலிடங்களை விசாலமாக காண்பார் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். கண்ணியமிக்கவர்களே, இந்த ஹிஜ்ரத்துடைய வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் செய்தார்களே, அப்படின்னு சொன்னால் இந்த ஹிஜ்ரத் என்ற பயணம் மதீனாவை நோக்கி ஏன் இருந்தது? முதலாவதாக ஹிஜ்ரத் எங்கே சென்றார்கள்? சஹாபாக்கள் அனைவருமே அபிசீனியாவுக்கு சென்றார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த மதீனாவை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்? அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்ததான் அபிசீனியா. ஆனால் இஸ்லாமிய அரசை நிறுவி உலகத்திற்கு அனைத்து மூலைகளுக்கும் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி சென்ற ஹிஜ்ரத் தான் ஹிஜ்ரத் மதீனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் சொன்னால் அதற்கு முன்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய திட்டமிடுதல், அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத்தை நீங்கள் மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நியமித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்திலே கனவு ஒன்று காணுகிறார்கள். இரவிலே பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியில் நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், அதுதான் மதீனா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை காண்கிறார்கள். அந்த அடிப்படையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்றார்கள். அதே போன்று மதீனாவில் இருக்கக்கூடிய அவுஸ் ஹஜ்ரத் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீங்கள் மதீனாவுக்கு வந்துடுங்கள், உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பை நாங்கள் தருகிறோம் என்று அவர்கள் உடன்படிக்கை செய்ததன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் எதற்காக சென்றார்கள் என்பதற்கு, ஏன் அந்த மதீனாவை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கு உண்டான சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அல்லாஹ் கனவிலே காட்டினார். இரண்டாவது, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்கள், ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் இங்கே வரக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்து கொள்வார்கள், நீங்கள் மதீனாவுக்கு வாருங்கள், நீங்களும் உங்கள் சஹாபாக்களும் எங்கள் உயிரை கொடுத்தாலும் நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்வார்கள். மூன்றாவதாக, யூதர்களும் அங்கே நடக்கக்கூடிய சில சங்கடங்கள், மதீனாவில் ஏற்படக்கூடிய அதாவது வரக்கூடிய போர்கள் இருக்குமா இல்லை, சின்ன சின்ன போர்கள், அவர் மத்திய சண்டைகள், அந்த சண்டை போடக்கூடிய சொல்வார்கள், பின்னால் ஒரு முகமது என்பவர் வருவார், இந்த மதீனாவுக்கு வந்தால் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு யுத்தம் செய்வோம் என்று அந்த மக்களுக்கு சொல்வார்கள். இதையெல்லாம் அறிந்ததற்கு பின்புதான் அவர்கள் எல்லாம் முந்தைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே அவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டார்கள். இப்படி நாம் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை தேர்ந்தெடுத்ததற்கு பல காரணங்களுக்கு மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய உத்தரவின் காரணமாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு மதீனாவை தேர்ந்தெடுத்தார் என்ற ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அது ஒரு பக்கம் இருக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கா விட்டு செல்லக்கூடிய இந்த ஹிஜ்ரத் இருக்கின்றது எதன் காரணமாக என்று சொன்னால், கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகள் அங்கே தஅவா பணி செய்தார்கள். அது மட்டுமில்ல, தாங்க முடியாத சித்திரத்தைகளும் உயிரிழப்புகளும் அங்கே ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கான காரணங்கள் என்ன காரணம்? மக்காவில் 13 ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு தஅவா பணி செய்தார்கள். ஆனால் அந்த மக்கள் கடுமையான தொல்லைகள் கொடுத்தார்கள். அது மட்டுமில்ல, சஹாபாக்கள் மீதும் குறைஷிகள் மீதும் கடுமையான சித்திரத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் கொடூரமாக கொலை செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுட்டெரிக்கும் மணலிலே படுக்க வைத்து பாறாங்கல்லை வைத்து அவர்களுக்கு கொடுமை செய்தார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் ஷிபாப் அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய கணவாயிலே கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தன் குடும்பத்தாரையும் தடுத்து வைத்திருந்தார்கள். பொருளாதாரத்தை தடை செய்து எந்த ஒரு உணவும் கொடுக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் கஷ்டப்பட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், பசித்து காரணமாக இறைதலைகளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சென்றார்கள். அந்த அளவுக்கு கொடுமைப்பட்டார்கள். இந்த கொடுமையெல்லாம் பார்க்கும் பொழுது, அது மட்டுமல்லாம அதையும் விட ஆமுல் ஹுசன் சொல்லக்கூடிய ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூ தாலிப் அவர்கள் இறந்ததற்கு பின்பதாக மிகவும் கடுமையான தொல்லை கொடுத்ததன் காரணமாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முயற்சி செய்தார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹிஜ்ராவுடைய ஆயத் இறங்கியது. நீங்கள் ஹிஜ்ரத் செல்லுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை இறங்குவது என்பதாக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து, அபூபக்கரே, ஹிஜ்ரத்துடைய ஆயத் இறங்கிவிட்டது, நாம் எல்லாம் ஹிஜ்ரத்தை நீங்கள் செய்யலாம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சஹாபாக்கள் ஹிஜ்ரத்துக்கு தயாரானார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தயாராகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தனியாக செல்லாதீர்கள், உங்களோடு ஒரு தோழன் ஒன்று வரும் என்று சொன்னார்கள். உங்களோடு ஒரு தோழர் ஒருத்தர் வருவார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போதே அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், கண்டிப்பாக அது நாமாக தான் இருக்கும். நம்ம ஹதீஸிலே பார்க்கிறோம், எப்பொழுதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் ஒன்று காலையில் வீட்டுக்கு செல்வார்கள் அல்லது மாலையில் செல்வார்கள். ஆனால் இந்த சமயம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்திக்கக்கூடிய நேரம் பகலுடைய நேரம், உச்சி நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே துண்டை போடக்கூடியவர்களாக முகத்தை மறைத்தவர்களாக வரக்கூடிய காட்சியை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஏதோ முக்கியமான விஷயம் போட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் வருகிறார்கள். உடனே கதவை தட்டி வைக்கிறார்கள். வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் யார் இருக்கிறார்கள் அவர்கள் வெளியே போய் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், ரசூலுல்லாஹ் என்னுடைய மகள் அஸ்மா இருக்கிறார்கள், ஆயிஷா இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் என்று சொல்றதுனால அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய அனுமதி வந்திருக்கிறது, நாம் ஹிஜ்ரத்துக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்றார். அப்படி சொன்னார்கள், அந்த ஹிஜ்ரத்துக்கு நாம் வரக்கூடியதாக இருக்கின்றார்கள் சொல்வது, ஆமாம் நீங்களும் தயாராக இருக்கிறது சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த தோழமை யார் சொல்லப்படுது, நான் தான் உங்களோடு வர இருக்கிறேன் சொல்லக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷத்தோடு அழுதார்களாம். அந்த அழுகை எதற்கு சொன்னால், அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என்னுடைய தந்தையை நான் இது போன்று அழுது நான் பார்த்ததில்லை, சந்தோஷத்தில் கூட ஒரு மனிதன் அதிகமாக அழுவான் என்பதை என் தந்தையை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். ஒரு மனிதன் கவலை ஏற்பட்டதான் அழுவான், ஆனால் சந்தோஷம் மிகுதினால் கூட ஒரு மனிதன் அழுவான் என்பதை என் தந்தையை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். அந்த அளவுக்கு அழுதார்கள். ஏன்னு சொன்னால், ஹிஜ்ரத் வந்துவிட்டது மட்டுமல்லாமல் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட செல்ல போகிறேன் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். உடனே ஒரு 2 ஒட்டகங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்காக வேண்டியும் அதை தயார் செய்து வைத்திருந்தார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்துவிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு முன்பதாக தாருன் நதுவா என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய ஒரு பகுதியில ஒரு 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 கூடாரம், அது எதுக்கு சொன்னா இந்த முக்கியமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உண்டான ஒரு பஞ்சாயத்து, ஒரு பஞ்சாயத்துக்காக கட்டக்கூடிய ஒரு கட்டடம், அதுக்கு பேரு தாருன் நதுவா. எல்லா விஷயமே அங்கதான் முடிவெடுப்பாங்க. அந்த தாருன் நதுவாக்குள்ள யாரெல்லாம் போனா 40 வயசுக்கு மேல உள்ளவங்க போக முடியுமோ தவிர 40 வயசுக்கு கீழே யாரும் போக முடியாது. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. அப்ப எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறான்னு சொன்னா, நாளைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நம்ம கொலை செய்து விட வேண்டும். ஏன்னு சொன்னா அவர் அதிகமா தீய பரப்பிட்டு இருக்கிறாரு, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. இது ஒரே முடிவு என்ன சொன்னா அவரை நம்ம கொலை செய்து விடலாம் என்று திட்டம் தீட்டுவதற்காக வேண்டி தாருன் நதுவாவிலே எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறாங்க. ஒன்று கூடி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஆலோசனை சொல்லக்கூடியதிலே நஜித் தேசத்திலிருந்து வருகிறார். பார்ப்பதற்கு கம்பீரமா இருக்கிறார். உள்ளே நுழையக்கூடியது நீங்கள் யார் சொல்லும் பொழுது, நான் ஷேக் நஜித் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷேக் என்று சொல்கிறார்.
என்ன விஷயம் என்று சொல்லும் பொழுது, முகமதை நீங்கள் கொலை செய்வதாக திட்டமிடக்கூடிய அந்த செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு நான் ஒரு ஆலோசனை சொன்னால் நன்றாக இருக்கும் என்று சொல்லதான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். வாரங்கள் இருந்தால் உட்கார வைத்து ஆலோசனை சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தராகவும் ஆலோசனை சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறார், இவரை நாம் நாடு கடத்தி விடலாம், அவர் நாடு கடத்தி விட்டால் மிகவும் நல்லதாக சென்று விடுவோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியது. எல்லாத்துக்கும் அந்த ரஜித் வரக்கூடிய அந்த ஷேக் சொன்னா இதெல்லாம் சரியில்லை. அப்ப அபூஜஹில் சொன்னா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆண் மக்களில் ஒரு வாலிபரை தேர்ந்தெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யும் என்று சொன்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது என்று சொல்லக்கூடியதிலே நஜித் தேசத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஷேக் இருந்து சொன்னார், இதுதான் சரியான முடிவு இருந்தார். நீங்கள் எடுத்திருக்க முடிவுதான் சரியான முடிவு. நபியங்கள் கொண்டு எல்லாரும் சேர்ந்து எங்களை கொலை செய்தால் யார் என்பதாக தெரியாது, அவளுக்கு மத்தியிலே சண்டையும் வராது என்பதாக முடிவு சொல்லிவிட்டு அவர் சென்று விடுறார். யாருக்கு சொன்னால் ஹதீஸில் பார்க்கலாம், அவர்தான் ஷைத்தான். மற்றவர் ஷைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொலை செய்வதற்கு அவன் தான் திட்டத்தை கொடுத்தார். முடிவானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஆயத்திலே அல்லாஹ் இறக்கி வைத்துவிட்டார். உங்களுக்கு இப்படி எல்லாம் திட்டம் தேடப்படுகிறது என்பதை அல்லாஹ் தஆலா யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதுக வ யக்துலூக வ யஃருஜூக வ யம்குரூன யம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். உம்மை கைது செய்து சிறை வைக்கவோ அல்லது உம்மை கொலை செய்யவோ அல்லது உம்மை ஊரை விட்டு வெளியாக்கவோ காபிர்கள் சரி செய்வதை நீங்கள் என்ன கூறுகிறாங்க? அவர்கள் சரி செய்கின்றனர், ஆனால் அல்லாஹ்வும் சரி செய்கிறான். சரி செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் மிக மேலானவன் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டில் இருக்கக்கூடிய அலியிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் இந்த இரவு என்னுடைய படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய போரையை பச்சை போரையை கொடுத்தாலே இதை போத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். நாம் சிந்திக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வாசலே அந்த வாலிபர்கள் எல்லாம் தன் கையில வாளோடு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கூட அலியிடத்தில் சொல்கிறார்கள், என்னை கொலை செய்யக்கூடிய மக்கள் வெளியே நிற்கிறார்கள் அல்லவா, அவருடைய அமானித பொருட்கள் எல்லாம் இருக்கிறது, அதை பாதுகாப்பாக அவர்கள் ஒப்படைத்துள்ளதுதான் அல் அமீன் அஸ்வாதி. தன் உயிர் போக போவது என்று தெரிகிறது, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய பொருட்களின் இடத்தில் பாதுகாப்புக்கு தந்திருக்கிறார்கள், என்னை நம்பி தந்திருக்கிறார்கள், அந்த பொருளை நீங்கள் பாதுகாப்பாக ஒப்படைத்து விட்டு நீங்கள் மதீனா வந்து சேருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியிடத்தில் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், என்னுடைய வாழ்க்கையை நான் அன்றிரவு தான் நிம்மதியாக தூங்கினேன். ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் இங்கே தூங்கி இருந்ததற்கு பின்பதாக இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் அந்த மக்களுக்கு ஒப்படைத்து விட்டு நீங்கள் மதீனாவில் வந்து சந்திக்க சொன்னாலவா, அப்போது எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக மதீனா போவேன் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஜஅல்னா மின் பைன ஐதீன் சத்தா வ மின் கல்ஃபின் சத்தா ஃபஅக்ஷினா ஹும் லா யுஸ்ரூன். சூரா யாஸின் கூடிய ஆயத் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி மண்ணை எடுத்ததை ஓதி எல்லாருடைய முகத்திலும் எழுந்தவராக வெளியே வருகிறார்கள். அனைவரும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா நடந்து வருகிறார்கள். அவருக்கு எல்லாருடைய கண்ணும் அல்லாஹ் தஆலா திரையிட்டு விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக ஹஜ்ரத் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். போகக்கூடிய நேரத்திலே அவர்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள். அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். காலை நேரத்திலே பார்க்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியே வரவே இல்லை. எல்லாரும் என்ன இதுவரைக்கும் வராமல் இருக்கிறாரே என்று பார்க்கும்பொழுது ஒருவர் சொல்லுகிறார், இன்னைக்கு யாருக்காக தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அபூபக்கரும் முகமதும் அவர்களை ஒட்டகத்தில் செல்லக்கூடிய பார்த்தேனே என்று சொன்னார். உடனே கதவை திறந்து உள்ள பார்க்கிறதுக்கு அது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நீங்க பார்த்தாங்க அலி கேட்கிறாங்க, முகமது எங்கே? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே? எப்படி எனக்கு என்ன தெரியும்? நீ வச்சா நான் எனக்கு என்ன தெரியாது. உடனே வேகமா போயிடுச்சு. அப்ப அபூஜஹலுக்கு ரொம்ப கோபம். ஒரு அறிவு செஞ்சான், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரோடு அல்லது புறமாக கொண்டு வந்தார், அபூபக்கரை உயிரோடு புறமாக கொண்டு வந்தால் 100 வெண்ணிற ஒட்டகங்களுக்கு பரிசாக கொடுக்கப்படும் என்றார். எல்லோரும் தேடுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கரை அவர்களையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது தந்திரமாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் எப்படி தந்திரமாக செயல்பட்டார்கள் நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதுமே மற்ற வியாபாரத்திற்காக வேண்டியோ மக்காவாசிகளோ செல்லக்கூடிய அந்த வடக்கு பகுதியை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மேற்கு பகுதியில் செல்ல ஆரம்பித்தார்கள். எதிர்புறமாக சென்றார்கள். அந்த ஏரியா ஏற்கனவே கரடுமுரடாக இருக்கும். அந்த வழியில் போகிறார்கள். அங்கேதான் சவுத் புகை இருக்கிறது. அங்கே சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புகைக்குள்ளே தஞ்சமடைகிறார்கள். தஞ்சமடைவதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஒரு அழகான அந்த கட்டமைத்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உரைகிக் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனிதரை ஒரு வழிகாட்டியை ஏற்படுத்தியிருந்தாங்க. நீங்க என்ன செய்யணும், கொண்டு போய் எங்களை மதீனாவை போய் விட்டுன்னு சொல்லி அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க.
அதே போல குகைக்குள்ள செல்வதற்கு முன்பதாக ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு உண்டான பொறுப்பை அவரை படிச்சிருந்தாங்க. நீங்க மேய்ச்சிங்க மேய்ச்சி போகணும்னு சொல்லி இப்படி 3 நாளைக்கு நாங்கள் இருப்போம் குகைக்குள்ள, நீங்க மேய்ச்சிக்கிறீங்க, நீங்க தான் வழிகாட்டியா இருக்கணும், கடைசி இடத்துல அந்த ஒட்டகத்தை கொண்டு வாங்க சொன்னாங்க. அதே போல அவரும் செய்தாரு. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி போயிருந்த 3 நாளையில ஆமீர் இப்னு புஹைரா இவங்க யாருன்னு சொன்னாங்க, ஹஸரத் அபூ சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமை. அவங்களுடைய வேலை என்ன சொன்னா, பகல் முழுக்க ஆடு உணவு கேட்பாங்க. ஆடு வச்சதுக்கு பின்னால இரவானதுக்கு பின்னால ஆட்டுக்கு பால் எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுப்பாங்க. இதுக்கு இடையில பகல் நேரங்கள்ல அஸ்மா ரலியல்லாஹு தஆலா யாரு அபூ சித்திக் ரலியல்லாஹு மகன் என்ன செய்வாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்களும் அப்துல்லா அவங்க வந்து போனதுக்கு பின்னால அவங்க காலத்துல பதிவு தெரியாம இருப்பதற்காக வேண்டி இதுல ஆடுல மேய்ச்சல் வாங்க பகல பூரா அடிச்சுக்குவாங்க. இப்படி 3 நாள் போச்சு. எல்லாரும் வந்து கடைசியில வைத்து வந்துட்டாங்க. அந்த குகைக்கு தேடி தேடி குறை கால போட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்னால அபூபக்கர் சித்திக் ரொம்ப பயப்படுறாங்க. எதிரவு சொன்னா ஹதீஸ்ல போவாங்க, யார் சொல்லலாம் அவருடைய பாதங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது, அவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்க, அவங்க பேசக்கூடிய அந்த ஓசையெல்லாம் நம்ம காதுல விழுது, நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோன்னு சொல்லி தனக்கான இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், நான் தஹஸன் இன்னல்லாஹு மஅனா, நீங்கள் பயப்படாதீங்க. அபூபக்கர் எதுக்கு பயப்படுறீங்க, இன்னல்லாஹு மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறானே என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு. அல்லாஹ் சொல்றான், இந்த வார்த்தை சொன்னதற்கு பின்பதாக அல்லாஹ் தஆலா ஸகீனா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைதியை அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிடைக்கிறார். வஅன்ஸல் மலாயிகா, அல்லாஹ் தஆலா ஜூதெல்லாம் தருவா, அவர்கள் பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குகளை இறக்கி வைக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னா அந்த ஒருபடி அந்த புகைக்காரங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன ஆயிடுன்னு சொன்னா உடல் குடிக்கிற சக்தியாவை கொடுத்துட்டான், நிம்மதியை கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம சுத்தி அல்லாஹ் தஆலா ஒரு அரணை செஞ்சான், மலக்குகளை போட்டு அல்லாஹ் இறக்கி வச்சான். அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, யாராவது ஒருத்தர் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா கரிஞ்சி போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மலக்கு அல்லாஹ் அவங்க இறக்கி பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அவர் தேடி பார்த்தா கடைசியில் கிடைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உள்ள அமைதியா இருந்தாங்க. 4வது நாள் ஒட்டகம் கூட்டு வரப்பட்டுச்சு. அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் என்ன செஞ்சாங்க, பயணம் மேற்கொண்டு மதீனாவுக்கு கிளம்புறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு பள்ளியை நியமனம் செய்தார்கள். கூபான்னு சொல்லக்கூடிய பள்ளி. அந்த பள்ளியை அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுவான். அந்த பள்ளியை முதலில் மதீனாவுக்கு நுழைவதற்கு முன்பதாக பள்ளியை தான் நியமனம் செஞ்சார்கள். பள்ளியை கட்டி கொடுத்தார்கள். பின்பதாக மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்திலே மதீனாவில் எல்லாரும் எதிர்பார்த்து விட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையில வருவாங்க, மதியானம் வரைக்கும் என்ன செய்வாங்க, வெயில் வரைக்கும் நிற்பாங்க, போயிடுவாங்க. இது போயிட்டே இருக்குது. இதே போல வந்து போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல பார்க்கும்போது சஹாபாக்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த மதீனாவாசிகளுக்கும் குழந்தைகளுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அதோடைய அந்த கவிதை படித்து வரவைத்தார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பின்பதாக எல்லா தலைவர்களும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, எல்லாம் ஒட்டகத்தை பிடிக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எங்க வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, விட்டுருங்க அந்த ஒட்டகத்தை, அந்த ஒட்டகத்தை விட்டுருங்க, அல்லாஹ்வோட ஏற்பாடு. அல்லாஹ் எங்க அந்த ஒட்டகத்தை உட்கார சொல்றாரோ அங்க போய் உட்கார சொன்னாங்க. எல்லாம் ஒட்டாசி விட்டாங்க. அந்த ஒட்டகம் நேரா போச்சு. சஹல் மற்றும் சுஹைல் சொல்லக்கூடிய இது அனாதை குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த பேருத்தமலை காயக்கூடிய அந்த இடத்துல போய் உட்காந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை இறங்கல, மறுபடியும் எந்திரிச்சு ஒட்டகம் எதிர்ச்சி அப்படியே கொஞ்சம் நடந்து போய் மறுபடியும் அதை எடுத்து வந்து உட்கார்ந்ததுக்கு தன்னுடைய கழுத்தை கீழே வைத்தது. உடனே இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யாரும் கேட்டாங்க, அந்த 2 எத்தியமான பிள்ளையை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு உண்டான அந்த பணத்தை கொடுத்து அந்த இடத்த வாங்கினாங்க. இன்னைக்கு அந்த இடம் தான் மஸ்ஜித் நபவியா இருக்கு. அங்கதான் பள்ளி கட்டப்பட்டது. அதுக்கு பின்பதாக அந்த பள்ளியை கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளை அதற்கு அருகாமல் இருக்கக்கூடிய தமிழ் அன்சார் சொல்லக்கூடிய அவங்க வீட்டில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 மாதங்கள் இருந்து அந்த மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள் ஹதீஸ் இருக்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாதாரண இந்த ஹஜ்ஜத்துக்கு இருந்து கிடையாது. அவ்வளவு விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகப்பெரிய படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால் இதுவரை நம்ம கேட்ட ஹிஜ்ரத்துக்கு விஷயம் இருக்கிறது ஏதோ 1400 ஆண்டுகளுக்கு நடந்த பாலைவனத்தில் இருந்து ஒரு முடித்த ஒரு சாதாரண பயணத்துடன் நினைக்கக்கூடாது. எல்லோருக்கும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பில் இருக்கிறது. தன் உயிர் ஆபத்து என்று தெரிந்து கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் படுக்கையில் துணிச்சலா படுத்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வீரர் நமக்கும் கற்றுத் தர வேண்டும். நம்முடைய மார்க்கத்திற்காக நாம் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஈமானை உலகம் உள்ளத்திலே கூடி இருக்க வேண்டும்.
இரண்டாவது, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற முகைவாசியில் கலங்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் இருந்தாங்க இல்லையா? இதே போன்ற நம்முடைய காலத்திலே எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அந்த சோதனை அல்லாஹ் நீக்கி வைப்பாருடைய அந்த உறுதியான எண்ணம் வைத்து சொன்னால் ஃபஅன்ஸல்ல்லாஹு சகீனா, அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்திடுவான். அல்லாஹ் தஆலா மறைமுகமாக நமக்கு உதவி செய்வான். நம்முடைய பிள்ளைகளை வீரமான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். அதே போல நம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்க வேண்டும்? எல்லா சூழலிலும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான் என்னுடைய அந்த உணர்வு என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அது மட்டும் இல்ல, நான் சொல்ல ஒரு விஷயம், மறந்த விஷயம், அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள் எப்போவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர்களுக்கும் உணவு கொண்டு வரக்கூடிய நேரம் இருக்கா இல்லையா? அவங்க கர்ப்பிணியா இருந்தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அபூஜஹல் வேகமா வர்றான், வந்து கேட்கிறான் தந்தை அபூபக்கர் எங்கன்னு சொல்லி. அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியாது சொன்னாங்க. ஓடி அடிச்சிடறாங்க. அடிச்சதுல அவங்களுக்கு காலத்துல இருக்க ஒரு கைசல் பார்க்கணும், காலத்துல இருக்க ஒரு இருந்தா சொல்லல அவங்க. அப்ப இது போன்ற மார்க்கத்திற்காக எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சிரமங்கள் பட்டாங்களோ இதே கூட நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கணும். எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த மார்க்கத்துக்காக பெண்கள் ஆற்றக்கூடிய அந்த சேவை, பெண்கள் எவ்வளவு இந்த மார்க்கத்துக்கான உதவி செய்யற அந்த விஷயத்தை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இது போன்று அது மட்டும் இல்ல, அன்சாரிகள் அதே போன்று சொத்துக்களை பங்கிட்டு கொடுத்தாங்க இல்லையா? இது போன்ற தான தர்மங்கள் நம்முடைய சமூகத்துக்கு செய்ய வேண்டும். இது போன்ற பல படிப்பினைகள் இந்த ஹிஜ்ரத்தில் இருக்கிறது. ஹிஜ்ரத் என்பது சாதாரண பயணம் அல்ல. அந்த பயணத்தின் காரணமாக தான் இன்று நாம் எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறோம். அப்படி போன்ற அந்த மக்கள் எப்படிலாம் வாழ்ந்தார்களோ அது போன்ற நல்ல மக்களாக வாழ்வதை தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் sallallahu alaihi wasallam. Ya Nabi salam alaikum, ya Rasul salam alaikum, ya Habib salam alaikum, salawatullahi alaikum. Ashraqal badru alaina fakhtafa minhul budur مثل حسنك ما رأينا قط يا وجه السرور. أنت شمس أنت بدر أنت نور فوق نور. أنت إكسير وظالم أنت مصباح الصدور. يا حبيبي يا محمد يا عروس الخافقين، يا مؤيد يا ممجد يا إمام القبلتين. من رأى وجهك يسعد يا كريم الوالدين. حوضك صافي المبرد وردنا يوم النشور. أنت غفار الخطايا والذنوب الموبقات. أنت ستار المساوي ومقيل العثرات. يا ولي الحسنات يا رفيع الدرجات. كفروا عني ذنوبي واعف لي عن سيئات. عالم سر وأخفى مستجيب الدعوات. ربي ارحمنا جميعا بجميع الصالحات. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.